TAF IAS அகாடமி சார்பாக மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயல். அதாவது ஏற்ற காலம் அறிந்து தகுந்த கருவிகளோடு செய்ய வேண்டிய செயலை சரியாக செய்தால் இந்த உலகத்தையே அடைய விரும்பினாலும் அது நிச்சயம் உங்கள் கைகூடும் என்பதன் இதன் பொருள். இதுதான் உங்களுக்கான ஒரு சரியான சமயம். எதை நோக்கி ஏதாவது ஒரு அரசு தேர்வில் நம்ம உட்கார்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு நினைச்சு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இது மிகச்சரியான ஒரு சமயம். ஏன் அப்படின்னா ஜூன் 9 குரூப் 4 எக்ஸாம், அடுத்தது குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து இருக்கு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துபவன் முன்னேறி சென்று கொண்டே இருப்பான். உங்களுடைய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் ப்ரெஷரா இருப்பீங்க, கண்டிப்பா அது எல்லாருக்குமே இருக்கக்கூடியதுதான். ப்ரெஷர் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. ஸோ ப்ரெஷரா இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து ஓவர் கம் பண்ணிட்டு வராங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள். ஸோ பயம், பதட்டம் இதெல்லாம் ஹியூமன்ஸ் இருக்கதான் செய்யும். இதையெல்லாம் தாண்டி இந்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ற ஒரு தெளிவான சிந்தனையோட இந்த எக்ஸாமை நிச்சயம் அணுகுங்க. வெற்றி உங்கள் வசம். அதே மாதிரி மே 1ஆம் தேதியிலிருந்து நம்மளுடைய TAF IAS அகாடமி சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா டாப்பர்ஸ் டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட் நம்மளுடைய ஆகாஷ் சார் அவர்களுடைய மூலமா இதை கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 டெஸ்ட், டெய்லி ஒரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. இந்த டெஸ்ட்ல மே 1ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த டெஸ்ட்ல ஒரு ஃபர்ஸ்ட் 600 ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு இந்த மொத்த 40 டெஸ்ட்டுமே ஃப்ரீயா தராங்க. மாணவர்கள் நிச்சயம் இதை பயன்படுத்திக்கோங்க. இது நிறைய மாணவர்கள் மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெல்ல முடியும் தேர்வு 5னுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகளுக்கான பழைய வெல்ல முடியும் 4ல நடந்த மிஸ்டேக்ஸ், ஒரு சில கொஸ்டின்ஸ் என்னன்றதை நான் இங்க கரெக்ஷன் சொல்லிடுறேன். பாருங்க, இந்த கேள்வி 104வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வியில் என்ன பண்ணோம், ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிட்டோம். பட் அக்பர் ஜஹாங்கீர் அப்படின்றத இந்த இதில் ஆன்சர். இதை நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துடும். பட் மார்க் பண்ணும்போது ஏன்னு மார்க் பண்ணிட்டோம். பி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. அதே மாதிரி இந்த கேள்வியில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்துச்சு. கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி சார் இதுக்கு அறிவில்லாதவர் வரும் அப்படின்ற மாதிரி. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். அப்ப பலகற்றும் கல்லாதவர் எதனை போல கருதப்படுவீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. கல்லாதவர்கள் அறிவில்லாதவர்களாக கருதப்படுவார். பி இஸ் த ஆன்சர். இந்த கேள்விக்கு பி த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. இந்த கொஸ்டின் போன தடவை எக்ஸ்பிளனேஷன் சொல்லும் போது விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ. ஓகே, எந்த ஆறு மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி பாய்கிறது? ஏ தாமோதர் ஆறு அப்படின்றது தான் இதனுடைய ஆன்சர். இப்போ டெஸ்ட் 5ல இருந்து கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். முதல் கேள்வி பாருங்க. இவர் யாருன்னு தெரியுதா? இந்த பிக்சர்ல இருக்கிறவர். ஓகே, வாங்க. விஜயநகரத்து ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. விஜயநகரத்து ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் அப்துல் ரசாக் அப்படின்றவர். பி இஸ் த ஆன்சர். அதே மாதிரி இவர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சொல்லியிருப்பார், இந்த விஜயநகரத்தில் இருக்கக்கூடிய கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததா சொல்லியிருப்பார். கில்டுகள் வச்சிருந்தாங்க. கில்டுகள்னா என்ன அப்படின்னா தொழில் சார்ந்த அமைப்புகள். இப்போ சங்கம் மாதிரி, இப்போ ஒரு தொழில், இப்போ ஆட்டோ ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களாம் ஒரு டீமா சேர்ந்து ஆட்டோ உறுப்பினர்கள் சங்கம் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புகள் வச்சிருந்தாங்க அப்படின்றது அந்த கில்டு. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களும் தனித்தனியே கில்டுகள் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இவர் பாத்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீசிய காலத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர். அடுத்தது நுனிஸ் அண்ட் பயஸ். இவங்க 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா விஜயநகர அரசுல வந்த ஒரு சமகாலத்தை வெளிநாட்டு பயணிகள். இவங்க 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி இந்த நுனிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா விஜயநகர பேரரசு பாத்தீங்க அப்படின்னா 200 நாயக்கர்களா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நுனிஸ் அவர்கள் சொல்றாரு. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தஃப்கத் இ நஸ்ரி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த தஃப்கத் இ நஸ்ரி அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா மின்னேஜ் உஸ் சிராஜ் அப்படின்றவர் தான். பி இஸ் த ஆன்சர். இப்போ இதில் பாருங்க,
இதுல இவருடைய ஜியாவுத்தீன் பரானி அப்படின்றவருடைய 2 முக்கிய படைப்புகள் வந்து நமக்கு முக்கியமானது. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தாரிக் இ ஃபெரோஷாகி, ஃபத்வா இ ஜஹாந்திரி. தாரிக் இ ஃபெரோஷாகி, ஃபத்வா இ ஜஹாந்திரி அப்படின்ற 2 படைப்புகள் வந்து இவருடைய முக்கியமான படைப்புகளாக இருக்கு. அடுத்து இந்த ஹசன் நிசாமி அப்படின்ற ஒரு பார்த்தீங்க அப்படின்னா, தாஜ் உல் மாசிரி அப்படின்ற படைப்பு இவருடைய முக்கியமான படைப்புகளாக வந்து இருக்கு. இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐவிசி சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? மேட்ச் த ஃபாலோயிங். சங்கு, அதாவது இந்த பொருட்கள் அதனுடைய உற்பத்தியான இடங்கள், அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட இடங்கள் அப்படின்றது பார்க்கணும். சங்கு எங்க பாத்தீங்க அப்படின்னா நாகேஸ்வர் 4. அடுத்தது வைடூரியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சார்ட்டுகைல 3. கார்னிலியன் மணிகள் எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லோத்தல்ல 2. ஸ்டியடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய நுரைக்கல் எங்க உற்பத்தி செய்யப்பட்டதுன்னா தெற்கு ராஜஸ்தான். அதே மாதிரி செம்பு இது எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான், ஓமன். அப்போ இந்த இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 4 3 2 1 சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது. குப்த பேரரசனுடைய அந்த ஆட்சி எல்லை விரிவடைந்த பகுதியை வந்து மேப்பா வச்சிருக்க. அவர்களுடைய ஆட்சி பகுதி எந்த அளவுக்கு வந்து விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கொடுத்திருக்காங்க. தவறானது எது? உடன்கட்டை ஏறுமுறை குப்தர்கள் காலத்தில் ஒழிக்கப்பட்டதுன்னு கொடுத்திருக்காங்க. ஒழிக்கப்பட்டதில்ல, பின்பற்றப்பட்டது. அவர்கள் ஒழிக்கப்படல, அவர்களுடைய காலத்தில் பின்பற்றப்பட்டது. அதே மாதிரி அடிமை முறையும் இருந்துச்சு. பலதாரமண முறையும் வந்து குப்தர்களுடைய காலத்தில் இருந்துச்சு. அடுத்து பாருங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தவறானது. அடுத்தது குபேரநாகா, துர்பசுவாமினி ஆகிய இருவரும் 2ஆம் சந்திரகுப்தரின் அரசியல் என கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. சரி. குப்தர் கால சமூகம் 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையை கொண்டிருந்தது. ஆமா, இவர்களுடைய சமூகம் பாத்தீங்க அப்படின்னா தந்தை வழி சமூகம். தந்தை வழி சமூகமா இருந்துச்சு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. குப்தர்கள் காலத்தில் சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் செழிப்புற்று விளங்கின அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி. ஸோ இந்த வணிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான வணிகர்கள் இருந்தாலும், ஒன்று சேஷ்டி, இன்னொன்று சார்த்தவாக. அது நமக்கு தெரியும். பழைய எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இந்த கொஸ்டினுக்கான தவறானது எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏ இஸ் த ராங் ஆன்சர். ஸோ இந்த இதுக்கு ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மறுபடியும் கீழ் பின்வருவனவற்றுள் எது தவறானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது தவறானது பார்ப்போம். எது தவறானது அப்படின்றது. சூத்திரகர் அப்படின்றவர் வந்து மிருச்ச கடிகம் அவருடைய படைப்பு சரி. விசாகதத்தர் அவருடைய படைப்பு தேவி சந்திரகுப்தம், அதுவும் சரி. வராகமிகிரர் அவருடைய படைப்பு பிருகத் சம்ஹிதா, அதுவும் சரி. இந்த பிருகத் ஜாதகா அப்படின்றது வராகமிகிரருடையது, காளிதாசருடையது கிடையாது. காளிதாசருக்கு வந்து நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா மாளவிகா அக்னிமித்திரம், சாகுந்தலம், மேகதூதம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளுடைய காளிதாசருக்கு வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்ப இந்த கேள்வியில தவறா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டி இஸ் த தவறான இணை அப்படின்றது டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மறுபடியும் ஒரு குப்தர்கள் காலத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. குப்தர்களுடைய நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்கிறாங்க. 1ஆம் சந்திரகுப்தர் இருக்கு, சமுத்திரகுப்தர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். அடுத்தது குப்தர்களின் அலுவலக மொழி சமஸ்கிருதம். ஆமா, இலக்கிய மற்றும் கல்விக்காக அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினாங்க. ஆனா பேச்சு வழக்கு மொழியா என்ன இருந்துச்சுன்னா பிராகிருதம் தான் அவங்களுடைய பேச்சு வழக்கு மொழியா வந்து இருந்துச்சு. அடுத்தது பாருங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. சூரிய சித்தாந்தம் என்ற நூலை எழுதியவர் காக்கபாணகர்னு போட்டிருக்கு. காக்கபாணகர் கிடையாது, ஆரியப்பட்டர். அப்போ
ஸ்டேட்மெண்ட் 1 3 தவறா இருக்கு, 2 மட்டும்தான் சரி. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, தவறானதுன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 1 3 தவறானது. டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இவர் யாருன்னு தெரியுதா? கொஸ்டின் ஃபெரோசா துக்ளக். அதனால ஃபெரோசா துக்ளக் சார் அப்படின்றீங்களா? எஸ், இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெரோசா துக்ளக் அவருடைய ஒரு மாடல். ஃபெரோசா துக்ளக் இசையில் காட்டிய ஆர்வம் எந்த இந்திய சமஸ்கிருத நூலை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்ததன் மூலம் தெரிகிறது அப்படின்னா, இவர் வந்து ஒரு இசை பிரியர். சரிங்களா? இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராக் தர்பன் அப்படின்ற நூலை வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பாரசீக மொழிக்கு வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. அது இவருடைய முக்கியமான இது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃபெரோசா துக்ளக் வந்து அடிமைகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி துறையை உருவாக்குனாரு. இதன் மூலம் 1,80,000 கிட்டத்தட்ட அடிமைகள் வந்து அவர்களுடைய வாழ்வில் வந்து நலம் பெற்றதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது விதிக்கக்கூடிய ஜிஸ்யா வரியை இவரும் விதித்தார். இந்த ஜிஸ்யா வரியை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் கொண்டு வந்திருப்பாரு. அதற்கு அடுத்ததா நம்மளுடைய அக்பர் வந்து அதை வந்து நீக்கம் செஞ்சிருப்பாரு. மறுபடியும் அவுரங்கசீப் கொண்டு வந்திருப்பாரு. அதுல ஃபெரோசா துக்ளக்கும் இந்த ஜிஸ்யா வரியை அமல்படுத்தியவர்கள் ஒருத்தரா வந்து இருக்காரு. ஓகே, அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 108வது கேள்வி என்ன இருக்கு? நிலவரியை பணமாக வசூல் செய்த ஒரே டெல்லி சுல்தான் முகமது பின் துக்ளக் அப்படின்னு இருக்கு. சரி, நிலவரியை உயர்த்தியிருப்பாரு. நிலவரியை உயர்த்தியதோடு அதனை பணமாகவும் வசூல் செய்த ஒரே அரசர் யார், ஒரே டெல்லி சுல்தான் யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் சரி. செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்ட டெல்லி சுல்தான் ஃபெரோசா துக்ளக் அப்படின்றாங்க. ஃபெரோசா துக்ளக் கிடையாது, அது முகமது பின் துக்ளக் தான். யாரு? முகமது பின் துக்ளக் தான் வந்து அதை பண்ணியிருப்பாரு. பரானி அவருடைய கூற்று என்ன சொல்லியிருப்பாரு, துக்லகாபாத் நகரில் வந்து இந்த செப்பு நாணயங்களை இவர் வெளியிட்டு கடைசியில் வந்தது, அதற்கு மாற்றாக வெள்ளி நாணயங்களை வந்து மறுபடியும் ஈடு செய்ய வேண்டி வந்ததுனால செப்பு நாணயங்கள் பயனற்று போய் குவியலா அந்த தெருக்கள்ல இருந்துச்சு அப்படின்னு வந்து பரானியின் கூற்றுப்படி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா தவறு. நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றிய டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. இவர் தான் அலாவுதீன் கில்ஜி. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முகமது பின் துக்ளக். ஸோ அப்போ பாருங்க ஸ்டேட்மெண்ட் 2 3 தவறா இருக்கு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மேற்காணும் கூற்றுகளை ஆராய்க சரி தவறு. அப்ப சரியா இது கேட்டிருக்காங்க. 1 மட்டும் சரியா இருக்கு, 2 3 தவறா இருக்கு. சி இஸ் த ஆன்சர். 1 சரி, 2 3 தவறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மன்சப்தாரி முறை. மன்சப் அப்படின்ற அரபு சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தகுதி அல்லது தரம். தகுதி அப்படின்னு அர்த்தம் மன்சப் அப்படின்ற அரபு சொல்லுக்கு. சரிங்களா? மன்சப்தாரி அப்படின்னா படை நிர்வாக முறை, படையை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு முறைகள்ல இந்த மன்சப்தாரி முறை அப்படின்றது. இது ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா பாரசீக நாட்டில் இருந்திருக்கக்கூடிய ஒரு முறை. அது அக்பர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இது பண்ணியிருப்பார். இது சரி. அப்போ மன்சப்தார் சாட் சவார் எனும் இரு விடயங்களை சார்ந்திருந்தன. ஆமா, அது என்ன, சாட்னா என்ன, சவார்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். சாட் அப்படின்றது அவருடைய தகுதி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மன்சப் அப்படின்னா தகுதி, மன்சப்தாரி அப்படின்னா அந்த தகுதியை உடையவர் அப்படின்றது. சோ சாட் என்பது அவருடைய தகுதியை குறிக்கும் அப்படின்றது. சவார் என்பது ஒரு மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகள் கிட்டத்தட்ட 10 இருந்து 10,000 குதிரைகள் வரைக்கும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பராமரிப்பார். அது அவர்களுடைய தகுதியை பொறுத்து எது. குதிரை வீரர்களின் எண்ணிக்கையை வந்து அது குறிப்பதாகும். இது வந்து சரி. அப்போ எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே சரி, எதுவும் இல்லை. தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இல்ல தவறானது எதுவுமே கிடையாது, எல்லாமே சரியானது. அப்ப டி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க. புவி சூரியனை விட்டு வெகு தொலைவில் இருக்கும் சூரிய தொலைதூர புள்ளி நிகழ்வானது நிகழும் நாள் எது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பாருங்க, ஃபார்தஸ்ட் பாயிண்ட் அப்படின்வாங்க, அதாவது அப்பேலியன் பாயிண்ட். இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது பெரிஹெலியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல்ல இதுக்கு ஆன்சர் பார்ப்போம். இல்ல பாருங்க, சூரியனை விட்டு தொலைதூர புள்ளியா இருக்கக்கூடியது எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஜூலை 4. ஜூலை 4 இருக்கும். ஒரு சில ரெஃபரன்ஸ்ல 5 போடுவாங்க. பட் ஜூலை 4 அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். ஏ இஸ் த ஆன்சர். இப்ப பெரிஹெலியன் நம்ம சொன்னோம். இது பாத்தீங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தூரம். இப்ப சூரியன் இருக்கு, சூரியன்ல இருந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய தூரம் குறைவா இருக்கு, இதனுடைய தூரம் அதிகமா இருக்கு. இப்ப இதுல வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
91.4 மில்லியன் தூரத்துல இந்த பெரிஹெலியன் பாயிண்ட்ல இருக்கு. இப்ப சூரியன் இங்க இருந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா 94.5 மில்லியன் மைல்ஸ் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இங்க 91.4 மில்லியன் மைல்ஸ்ல இருக்கு, இங்க 94.5 மில்லியன் மைல்ஸ்ல வந்து இருக்கு. அப்ப பாருங்க, இதை விட இது வந்து தூரமா இருக்கு. அப்போ சூரியனுடைய அந்த நேர் இதுல பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய தூரம் எவ்வளவு இருக்கு? வெகு தூரமா இருக்கக்கூடிய புள்ளியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அப்பலியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது சூரிய தொலைதூர புள்ளின்னு சொல்றோம். கிட்ட இருக்கக்கூடிய பாயிண்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பெரிஹெலியன், அதாவது கிட்ட இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ ஜூலை 4. அப்ப அருகில் இருக்கக்கூடிய அந்த புள்ளிக்கு வந்து என்ன டேட்னா ஜனவரி 3. அடுத்தது பாருங்க, முகலாய பேரரசினுடைய மாகாண நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்ததுன்னு கேட்குறாங்க. எப்படி இருந்துச்சு? பேரரசு, சுபாக்கள், சர்க்கார், பர்கானா, கிராமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ பாருங்க, பேரரசு, சுபாக்கள், சர்க்கார், பர்கானா, கிராமம். சுபாக்கள் அப்படின்னா மாகாணங்கள் இல்லை மண்டலங்கள்னு சொல்லலாம். சர்க்கார்கள்னா மாவட்டங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, இந்த சுபாக்கள் அப்படின்றது இந்த அக்பருடைய காலத்துல கிட்டத்தட்ட வந்து 15 சுபாக்கள் இருந்ததா வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இதனுடைய ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா பி இஸ் தி ஆன்சர். பேரரசு, சுபாக்கள், சர்க்கார்கள், பர்கானா, கிராமம். இந்த கிராமத்தை ஆட்சியாளர் வந்து கிராமினி அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. அதே மாதிரி சர்க்கார், இந்த மாவட்டங்களை ஆட்சி செய்தவர் வந்து பௌஸ்தார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அடுத்தது பாருங்க, சவுத் வரி என்பது மொத்த வருமானத்தில் 1/4 பங்கு. சான்ஸ்கிரிட் மொழியில 1/4 25% அப்படின்னு சொல்றாங்க. 25%. இந்த சவுத் இது எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சவுத் வாஸ் levied on the promise that the Marathas will not raid the areas which pays them south. சவுத் வரி கட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மராத்தார்கள் வந்து ரைடு வர மாட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு வரியா வந்து இது குறிப்பிடப்படுறது. பாருங்க, சவுத் வரி என்பது மொத்த வருமானத்தில் 1/4 பங்கு. ஆமா, 25%. சதேஷ்முகி என்பது மொத்த வருமானத்தில் 10 பங்கு, அடிஷனல் டாக்ஸ் சொல்லக்கூடிய 1/10% வந்து அது இருக்கக்கூடியது. ஸோ ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அஸ்த பிரதானங்களுடைய பொறுப்புகள், அதனுடைய அந்த பதவியினுடைய அர்த்தங்கள் என்னென்னு பார்ப்போம். இப்போ பன்பீர்தன் இல்ல பேஷ்வா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சரை வந்து குறிப்பிடுது. அமாத்தியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்ல மஜும்தார் அப்படின்றவங்க நிதி அமைச்சரை வந்து குறிப்பிடுது. சுர்னாவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்ல சச்சின்னு சொல்லக்கூடியவங்க செயலர் வந்து குறிப்பிடுது. வாக்கிய நாவிஸ் அப்படின்றவங்க உள்துறை அமைச்சர் குறிப்பிடப்படுது. சரி நௌபத் அப்படின்னா சேனாதிபதி அப்படின்றவங்க தலைமை தளபதி வந்து குறிப்பிடப்படுது. சுமந்த் இல்ல துபீர் அப்படின்றவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து குறிப்பிடப்படுது. நியாயதீஸ் அப்படின்றவங்க தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ் அப்படின்றவங்க தலைமை அர்ச்சகர். இப்ப பாருங்க, இதன் அடிப்படையில் இங்க என்ன இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது பன் பீர்தன் அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம்? பிரதம அமைச்சர். பிரதம அமைச்சர் 2. இப்போ 2 நமக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேள்விக்கு 2. அப்போ இதெல்லாம் வராது, இதெல்லாம் எடுத்துடணும். இப்படி பார்த்த உடனே இதுதான் ஆன்சர்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளுடைய டைம் சேவ். ஸோ எது வந்து எலிமினேட் பண்ற மெத்தட்லயும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதையும் நம்ம என்னது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். 2. அடுத்தது அமேத்தி அப்படின்றது என்ன பார்த்தோம்? நிதி அமைச்சர். சுர்னாவிஸ் அப்படின்றது செயலர். நியாயதீஸ் அப்படின்றவங்க தலைமை நீதிபதி. அப்ப 2, 3, 4, 1. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. துளுவ வம்சத்தின் கடைசி அரசர் கிருஷ்ணதேவராயர் ஆவார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கூற்று 2. ஆரவீடு வம்சத்தின் முதல் அரசர் 2ஆம் தேவராயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பாருங்க, இதுல விஜயநகர பேரரசு 4 மரபுகளை சார்ந்தது. என்னென்ன மரபுகள்? 1 சங்கம மரபு, சாளுவ மரபு, துளுவ மரபு, இன்னொன்னு ஆரவீடு மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல பாருங்க, இந்த விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர் ஹரிகரர் மற்றும் புக்கர் என்ற இருவரால் வந்து விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது. பாருங்க, இதுல என்ன கொடுத்திருக்காங்க? முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க?
முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? துளுவ வம்சத்தின் கடைசி அரசர் கிருஷ்ணதேவராயன் கொடுத்திருக்காங்க. கவனிங்க, கிருஷ்ணதேவராயர் வந்து என்னது? துளுவ வம்சத்தின் கடைசி அரசர் கிடையாது, சதாசிவராயன் அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா துளுவ மரபினுடைய கடைசி அரசரா வந்து கருதப்படுறாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு, இது தவறா இருக்கு. ஆரவீடு வம்சத்தின் முதல் அரசர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் தேவராயர் அப்படின்னு கொடுத்திருக்கு. இரண்டாம் தேவராயர் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து என்னது? சங்கம மரபை சார்ந்தவர். ஆரவீடு வம்சத்தினுடைய முதல் அரசர் அப்படின்றது வந்து என்னது? தவறா இருக்கு. இது அலியராமராயன், திருமலை தேவராயன் அந்த ஆர்டர்ல வந்து வராங்க. பட் அந்த ஸ்டேட்மெண்ட் தேவராயன் அப்படின்றது நமக்கு சங்கம மரபுல வரக்கூடியது. ஸோ ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே தவறானது. உங்களுடைய ஆன்சர் கீழே வந்து தவறா கொடுத்திருப்பாங்க. ஆன்சர் கீ இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து தவறா இருக்கும். இரண்டுமே தவறு அப்படின்றது தான் சரியான விடை. டி இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். வசீர் இ குல் அப்படின்றவங்க பாத்தீங்க அப்படின்னா மற்ற அமைச்சர்களுடைய பணிகளை மேற்பார்வையிடுறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வசீர் இ குல் அப்படின்றவங்க. அப்போ 4. பேஷ்வா அப்படின்றவங்க நமக்கு தெரியும், அரச படைகளுடைய அவர் தான் வந்து என்னது? பிரதமர், பிரதான் அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுப்பாளர். 3. கொத்வால் அப்படின்றவங்க வந்து என்னது? காவல்துறையினுடைய தலைவராக வந்து செயல்படுறாரு. சதர் ஹி ஜஹான் அப்படின்றவங்க பாத்தீங்க அப்படின்னா அறநிலைத்துறையினுடைய அமைச்சராக இருக்காரு. 4, 3, 2, 1. பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முதலாம் ராஜேந்திரன் கடாரம் கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார். ஆமா, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடாரம் கொண்டார், முடிகொண்ட சோழன். வட இந்தியா மீது படையெடுத்து அங்க இருக்கக்கூடிய வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து இவர் கட்டுறாரு. ஸோ இவருக்கு வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னது? கடாரம் கொண்டான் அப்படின்ற இது இருக்கு, கங்கை கொண்டான் அப்படின்ற வந்து பட்ட பேர் வந்து இவருக்கு வந்து இருக்கு. ஸோ இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். முதலாம் ராஜராஜன் இவருடைய அப்பா தான் பாத்தீங்க அப்படின்னா இவர் முதலாம் ராஜராஜன். இவருக்கு நம்ம தெரியும் அருண்மொழி அப்படின்ற வந்து ஒரு பேர் இருக்கு, சிவபாதசேகரன் அப்படின்றது இருக்கு, ஜெயம் கொண்டான் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து நிறைய பேர்கள் வந்து இருக்கு. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. இல்லை வந்து என்ன கேட்டிருக்காங்க? தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சரின்றனால எதுவும் இல்லை அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாருங்க, சாலபோகம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பிராமினுக்கு கொடுக்கக்கூடிய பாண்டிய டைனாஸ்டியில பிராமணர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிலம். அதே இது இங்க பாருங்க, தட்டர்காணி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன இருக்கு? தட்டர்காணி அப்படின்னு சொல்லக்கூடியது அயன் ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு வேலை செய்பவர்களுக்கு கொடுக்கக்கூடியது. அடுத்தது இந்த பாத்தீங்க அப்படின்னா தச்சு மானியம் அப்படின்றது கார்பெண்டர்ஸ் மரவேலை செய்பவர்களுக்கு கொடுக்கக்கூடியது. அடுத்தது பாருங்க, பிராமின் குரூப் ஆஃப் இம்பார்ட்டிங் எஜுகேஷனலுக்காக கொடுக்கக்கூடியது இந்த பட்ட விருத்தி அப்படின்ற நிலம். ஸோ எந்த நிலம், அதனுடைய பேர், அது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்தோம். இப்போ மேட்ச் த ஃபாலோயிங்ல நம்ம வந்து அதை வந்து மேட்ச் பண்ணி பார்த்தோம். என்ன பாருங்க, என்ன பார்த்தோம்? சாலபோகம் என்ன பார்த்தோம்? பிராமணர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலம் எங்க இருக்கு? 2. தட்டர்காணி என்னன்னு பார்த்தோம் நம்ம? இரும்பு வேலை செய்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலம். 3. தச்சர் மானியம் என்னன்னு பார்த்தோம் நம்ம? கார்பெண்டர் மரவேலை செய்பவர்களுக்கு கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தோம். பட்டவிருத்தி அப்படின்றது கல்வி கற்பிப்பவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2, 3, 4, 1. 2, 3, 4, 1. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எது சரியானவைன்னு கொடுத்திருக்காங்க. மொஹஞ்சதாரோ அப்படின்னா இறந்தவர்களின் நகரம் அப்படின்ற ஒரு அர்த்தம். ஸோ இதுல சரியானவை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஐவிசி மக்களுக்கு, மொஹஞ்சதாரோ மக்களுக்கு தங்கத்தை பற்றிய அறிவு கூட இருந்துச்சு. ஆனா இரும்பு மற்றும் குதிரையின் பயன்பாடு வந்து என்னது அவங்களுக்கு வந்து தெரியல அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பழைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ பாருங்க, தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லைன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தங்கத்தை பற்றி கூட தெரிந்திருந்தார்கள், ஆனா இரும்பின் பயன்பாடு தான் அவர்கள் தெரியல. இங்க பாருங்க, இரும்பின் தவறு, இதுவும் தவறு. 2 ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிச்சு. வீடுகள் வந்து சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டவை. இங்க பாருங்க, கட்டப்படவில்லைன்னு கொடுத்திருக்காங்க, கட்டப்பட்டவை. பல அடுக்குகளான இயற்கை தார் கொண்டு இந்த பெருங்குளம் அப்படின்ற
பெருங்குளியல் குளம் நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா இயற்கை தார் கொண்டு அதனுடைய விரிசல்கள் வந்து என்னது பூச பயன்படுத்தப்பட்டது. ஸோ உருவாக்கப்படுது. பி இஸ் த ரைட். அப்போ சரியானவை எதுனா டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெருங்குளியல் குளம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பனவற்றுள் சரியான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான இணை எது? அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் உத்தரப்பிரதேசம். மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுனா சிக்கிம். அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணல, டெல்லி தான். அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு யூனியன் டெரிட்டரியா இருக்கக்கூடியது டெல்லி, புதுடெல்லி. மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் லட்சத்தீவுகள். இது சரிதான். அப்போ சரியான இணை டி மட்டும்தான் சரி. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. கல்வி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம அதை எடுத்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பின்னாடி அதை வந்து என்ன பண்றது அப்படின்னா அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு செல்வத்தை சேர்த்து வைக்கும் போது பிற்காலத்தில் அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டா நமக்கு பயன்படுதோ அதே மாதிரி இன்றைய கல்வியினுடைய நுகர்வு எனது எதிர்காலத்தில் ஒரு சேமிப்பா வந்து இருக்கக்கூடிய ஒரு முதலீடா வந்து இருக்கக்கூடியது. சோ கல்வி என்பது நுகர்வும் முதலீடும். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. வாட்டர் டே என்ன கொடுத்திருக்காங்க? ஒவ்வொரு வருடமும் உலக நீர் தினம் மார்ச் 22 அன்று கொண்டாடப்படுகிறது. உலக நீர் தினம் 2024 ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்றது பாருங்க. வாட்டர் ஃபார் பீஸ், அமைதிக்கான நீர் அப்படின்றது ஆன்சர். இப்போ நமக்கு வந்து ஃபேமஸா நம்ம படிக்கக்கூடியது மார்ச் மாசத்துல ஒரு 4-5 டேஸ் வந்து அந்த சிட்டுக்குருவிகள் கதையை வச்சு நம்ம வந்து அதை படிப்போம். ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியது. அதான் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம், மார்ச் 21 உலக காடுகள் தினம், மார்ச் 22 உலக தண்ணீர் தினம், மார்ச் 23 உலக வானிலை தினம், மார்ச் 24 உலக காசநோய் தினம், மார்ச் 25 உலக அடிமைப்படுத்துதல் தினம். அதுக்கு தான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க ஷார்ட்கட் மாதிரி. சிட்டுக்குருவி வந்து காட்டுக்கு வந்து தண்ணிக்காக போகும்போது வானிலை மாற்றத்தால் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு காசநோய் வந்து அது அடிமைப்படுத்தப்பட்டது அப்படின்னு அந்த ஷார்ட்கட்டை வச்சு இந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஓகே, இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னது? பி இஸ் த ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ 11th லெசன்ல வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கக்கூடியது ஊரக வளர்ச்சி அப்படின்ற டாபிக் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வந்து இருக்கும். இது கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானதாக இருக்கக்கூடியது. பாருங்க என்னென்ன இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது நான் சொல்லிடுறேன். சும்மா ஜஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் வாயில சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 20 அம்ச திட்டம் 1975. ஐஆர்டிபின்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1978. ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி அப்படின்றது 1979. வேலைக்கு உணவு திட்டம் 1977. அடுத்தது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. அடுத்தது ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்றது 1983. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்றது 1989. அடுத்தது மகாத்மா காந்தி எம்ஜி நரேகான்னு சொல்லக்கூடிய அது பார்த்தீங்க அப்படின்னா 2006. பிரதான் மந்திரி ஆதர்ஸ் கிராம் சதக் யோஜனா அப்படின்றது 2010. பாரத் நிர்மான் யோஜனா அப்படின்றது 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்றது 1985-86. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் அப்படின்றது 2005 ஆண்டு. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படின்றது 2009 ஆண்டு. தேசிய ஊரக நலத்திட்டம் அப்படின்றது 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் அப்படின்றது 2011. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படின்றது 2013. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ இதில் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் எப்போ 2011 பார்த்தோம். 2011 2. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் என்ன பார்த்தோம்? நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் என்னது 2013. அப்போ 2-1 இங்க 2-1 வரக்கூடிய ஆன்சர் இந்த 2 இருக்கு. அப்போ இது 2 எலிமினேட் பண்ணிருங்க. இது 2ல ஏதோ ஒன்று தான் வரக்கூடியது. அடுத்தது பாருங்க, ஊரக
ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983 இருக்கு. 1983. சரி, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படின்றது தான் தேர்ட் இருக்கு. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படின்றது 2009 இருக்கு. 2009 பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்கு. 3. அடுத்து இது என்ன பார்த்தோம்? 4. மீதி இருக்கக்கூடியது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 5. 2 1 3 4 5. 2 1 3 4 5. B is the answer. Next question பாருங்க. அடுத்த கேள்வி, புதிய தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. பாருங்க, புதிய தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையர்களாக இவர் தான் நடுவில் இருக்கக்கூடியவர். இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அவர்கள். அப்புறம் சுக்பீர் சிங் சந்து மற்றும் நானேஸ் அவர்கள் வந்து 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்கள் வந்து இருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழக தேர்தல் ஆணையராக வந்து ஜோதி நிர்மலா சாமி அவர்கள் வந்து என்னது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார்கள். அவர்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திரு சுக்பீர் சிங் சந்து மற்றும் ஞானேஷ் குமார் அப்படின்றது ஆன்சர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆயிரத்தி 1998 இந்திய மைய வங்கி அதாவது RBI மற்றும் நபார்டு வங்கியால் கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் அப்படின்றது தொடங்கப்பட்டது. ஸ்டேட்மெண்ட் சரி. காரணம் என்னன்னா, கடன் தேவைப்படுகிற ஒவ்வொரு விவசாயியினுடைய தகுதிக்கேற்ப கடன் மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் வழங்குவதற்கான ஒரு முயற்சி. இந்த கடன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் குறுகிய கால ஒரு கடனாக வந்து இருக்கக்கூடியது. கமர்ஷியல் பேங்க்ஸ், RRB இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த இதுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விவசாயிகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபிஷரிஸ் மீன் இதில் இருக்கக்கூடியவங்க, அப்புறம் அனிமல் ஹஸ்பண்டரி விலங்குகள் இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்மர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே சரி, கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் கூற்று காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். A is the correct answer. ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரிஸ் கொடுக்குறாங்க. இது அடுத்த கொஸ்டின். 2024 ஆண்டு ரஞ்சி கோப்பையில் வென்ற அணி. ரஞ்சி கோப்பை எந்த விளையாட்டை சேர்ந்ததுன்னு ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க. என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி வந்து டிராஃபிஸ், இந்த டிராஃபிஸ் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேம்ஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க. இது வந்து கிரிக்கெட். இது பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் பிரீமியர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் என்னது சாம்பியன்ஷிப் அப்படின்றது இது வந்து இதனுடைய கோட். டொமஸ்டிக் பிரீமியர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் அப்படின்றது யாருன்னா பை BCCI. ஓகே, வென்ற அணி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மும்பை அணி தான் இந்த டிராஃபியை வந்து என்னது வின் பண்ணியிருக்காங்க. இது எத்தனாவது ரஞ்சி கோப்பைனா 42வது. ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1934-35 கிட்ட வந்து என்னது இந்த கேம்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ 42வது இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சி கோப்பையை வந்து இது ஒரு இந்த கேம் இருக்கு. அதிகமான இந்த கோப்பையை வந்து எனது வெற்றி பெற்றவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பை தான். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மார்ச் 2024 எந்த ஆண்டு நாட்டோ அப்படின்னா வெறும் நாட்டோன்னு படிக்கக்கூடாது, அதனுடைய நம்ம முழு விளக்கம் படிச்சுக்கணும். நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா படிச்சிடணும். நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் மார்ச் 2024 எந்த நாடு நேட்டோ அமைப்பில் 32வது நாடா வந்து நமக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக உறுப்பினராக சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீடன். பி இஸ் த ஆன்சர். 2023 வந்து ஃபின்லாந்து சேர்ந்திருப்பாங்க. 2023 வந்து என்னது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2020 தான். போன வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்னால 31வது நாடா வந்து என்னது ஃபின்லாந்து.
32வது 2024 ஸ்வீடன் வந்து என்னது சேர்ந்திருப்பாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. மொத்தம் அப்ப நாட்டோ அமைப்புன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்குன்றது கேள்வியா வரும். 32 உறுப்பு நாடுகள். 31வது 2023 ஃபின்லாந்து சேர்ந்துச்சு. 32வது நாடா வந்து நமக்கு வந்து என்னது நம்மளுடைய ஸ்வீடன் சேர்ந்திருக்கு. அப்ப இந்த நாட்டோ அப்படின்னுடைய அப்ரிவேஷன் அதனுடைய முழு விளக்கம் என்ன அப்படின்றது தெரியணும். நாட்டோ அமைப்பு எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1949 தோற்றுவிக்கப்பட்டது. சரிங்களா? ஓகே. அப்போ ஸ்வீடன் அப்படின்றது தான் இதனுடைய சரியான விடை. பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள 96வது ஆஸ்கர் விருதுகள் தொடர்பான பின்வரும் இணைகளை கவனி அப்படின்றது கேள்வியா இருக்கு. 96வது ஆஸ்கர் விழா யுஎஸ்ஏல வந்து நமக்கு நடந்திருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா 3 கொடுத்திருக்காங்க. சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர். இது வந்து பாத்தீங்கன்னா மூணுமே ஒரே படம் தான். அந்த ஓப்பன் ஹேமர் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட வந்து அதிக விருதுகளை வென்ற படமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான். அதிகமா நாமினேஷன் பண்ண படமும் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஆஸ்கருக்கு. ஸோ சிறந்த திரைப்படம் ஓப்பன் ஹேமர். இதில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் பாத்தீங்கன்னா சிலியன் மர்ஃபி அப்படின்றவங்க தான். இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் தான் வந்து கிறிஸ்டோபர் நோலன். அவர் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த இயக்குனருக்கான விருது வாங்கியிருக்காரு. இப்போ இதுல தவறாக பொருந்தியுள்ளது எதுன்னு கொடுத்திருக்காங்க. எதுவுமே தவறாக பொருந்தல, மூன்றுமே சரி. அப்ப டி இஸ் த ஆன்சர். பாருங்க, இது ஆஸ்கர் அவார்டுடைய மாடல். இப்போ பாருங்க, அந்த 3 பேர் சிறந்த நடிகர் விருது வாங்கினவர் சிலியன் அவர்கள், ஓப்பன்ஹைமர் அந்த திரைப்படத்தினுடைய போஸ்டர். இது பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டோபர் நோலன். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். மத்திய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையத்தில் கண்காணிப்பு ஆணையராக பதவியேற்றவர், அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவிசின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா 1964 சந்தானம் கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தொடங்கப்பட்டது. அதே மாதிரி 1963 இதே சந்தானம் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னது சிபிஐ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ சிபிஐ சிவிசி எந்த கமிட்டியின் பரிந்துரையில் தொடங்கப்பட்டதுன்னா சந்தானம் கமிட்டி. சிபிஐ எந்த ஆண்டுனா 1963, சிவிசி 1964 அப்படின்றது. ஸோ யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இது இருக்காரு சார், ஏஎஸ் ராஜீவ் சார். இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவிசினுடைய புதிய ஆணையராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஒரு இந்திய லெவல்ல தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளில் புதுசா யாராச்சும் நியமனம் பண்ணப்பட்டாங்கன்னா அவர்களுடைய பேரை கட்டாயம் கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க படிச்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்தது பாருங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட சேலா சுரங்க பாதை, சேலா டனல் அப்படின்றது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேசத்துக்கும் அஸ்ஸாமுக்கும் இடையே அமைந்துள்ள இணைக்கின்ற இந்த சேலா டனல் அப்படின்றதா. இது பாத்தீங்க அப்படின்னா உலகிலேயே நீண்ட இருவழி சுரங்க பாதையா வந்து இருக்கக்கூடியது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அருணாச்சல பிரதேச அஸ்ஸாமுக்கு இடையே வந்து இணைக்கக்கூடிய ஒரு டனலா வந்து இருக்கு. டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்தியாவின் முதல் உள்நாட்டு முன்மாதிரி விரைவு உற்பத்தி அணு உலையை, அதாவது PFBR அப்படின்னு சொல்லக்கூடிய 500 மெகாவாட் திறன் கொண்ட அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த மாநிலத்தில் திறந்து வைத்தார் அப்படின்னா கல்பாக்கம், தமிழ்நாட்டில் திறந்து வைத்தார். பி இஸ் த ஆன்சர். தமிழ்நாடு கல்பாக்கத்தில் திறந்து வைத்தார். ஸோ ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உலகிலேயே முதல் உள்நாட்டு முன்மாதிரியாக வந்து இருக்கக்கூடிய ஒரு விரைவு உற்பத்தி அணு உலை. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த PFBR அப்படின்னுடைய அப்ரிவேஷனை தெரிஞ்சுக்கோங்க. புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்றது தான் இதனுடைய முழு விளக்கமாக இருக்கு. ஓகே, அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன பார்த்தோம்? பி இஸ் த ஆன்சர். தமிழ்நாடு இல்லை கல்பாக்கம் ஏதோ ஒன்று வந்து கொடுக்கலாம். அடுத்தது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்பிஐனுடைய கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் கொடுத்து அது ரிலேட்டடாக வந்து என்ன ரியாக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது. எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைலிங்குவல்ல கண்டிப்பாக தமிழ் மீடியமாக இருந்தாலும் பைலிங்குவல்ல கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடியதை பார்த்துக்கோங்க ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ தமிழ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை, அதாவது ஆர்பிஐனுடைய
கிரெடிட் கண்ட்ரோல் மெசர்ஸில் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று செலக்டிவ், இன்னொன்று ஜென்ரல். குவாலிட்டேட்டிவ், இன்னொன்று குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான மெத்தடில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த டூல்ஸாக வந்து பயன்படுத்துகிறாங்க. அதில் என்னென்ன அப்படின்றது தான் நான் உங்களுக்கு வந்து இங்கே எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்கள், கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் என்னது? குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர். இது மூலயமா ஆர்பிஐ யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டைரக்ட் மெத்தடில் மறைமுக முறையில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த குவான்டிடேட்டிவ் வந்து குவாலிட்டேட்டிவ் என்னென்ன டூல்ஸ் வந்து ஆர்பிஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். கீழே பாருங்க என்னென்ன டூல்ஸ் இருக்கு. குவான்டிடேட்டிவ் மெத்தடில் வந்து பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அதாவது சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாலிட்டேட்டிவ் ரேஷியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்சது இந்த டைரக்ட் ஆக்ஷன் சொல்லக்கூடியது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜினல் ரெக்யூர்மெண்ட்ஸ், ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த கண்ட்ரோல் மெசர்ஸில் வந்திருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் வந்து மறைமுக முறையில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைன்னு சொல்லக்கூடிய குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, நேரடி முறை. இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்த இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம வெல்ல முடியும் 4 டெஸ்ட்ல வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ இந்த கடன் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மெஷர்மெண்ட்ல இப்போ நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் மெத்தட். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்ச உடனே எலிமினேட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சரை வந்து வர வைக்கணும். இப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? 4 ஆன்சர் 4. அப்போ மீதி இருக்கக்கூடிய பியும் டியும் வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிடுறோம். அடுத்தது கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறையில் நேரடி முறையில் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம் 1. அப்போ 4 1 வந்த உடனே சி ஆட்டோமேட்டிக்காக எலிமிட் ஆயிருது, ஏ இஸ் த ஆன்சர்னு வந்துருது. இப்போ பாருங்க, இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் போது ஆர்பிஐ இதை எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா வங்கி வீதம், அதாவது பேங்க் ரேட்டை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதிகரிக்கிறாங்க. அதே இது பணவாட்டத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் பேங்க் ரேட்டை என்ன பண்றாங்க அப்படின்னா குறைக்கிறாங்க. பேங்க் ரேட்னா என்ன, இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம என்னது பழைய வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், அதனுடைய நோக்கங்கள்ல ஒன்றா எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. முதல்ல அதனுடைய நோக்கங்கள் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். கீ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செஸ் பாலிசி, ஜெனரேஷன் ஆஃப் அடிஷனல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்காக அந்த இடத்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெவலப் பண்றது. ப்ரொமோஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வந்து என்னது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய அதை வந்து ப்ரொமோட் பண்றது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் சோர்சஸ்ல இருந்து அதை ப்ரொமோஷன் பண்றது. அடுத்து கிரியேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்குறது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்குறது ரொம்ப முக்கியமான வந்து ஒரு இதுவாக இருக்கு. அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றதும் இந்த 5 பார்த்தீங்க அப்படின்னா இந்த செஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசினுடைய ஒரு கீ அப்ஜெக்டிவ்ஸாக இருக்கு. இப்போ நமக்கு மேலே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜெனரேஷன் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ப்ரொமோஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே பார்த்துருக்கக்கூடிய 5ல் 3 தான். ஸோ எல்லாமே வந்து கரெக்ட் தான். ஆல் தி அபவ். பொருளாதார நடவடிக்கை உருவாக்கம், ஏற்றுமதி சேவைகளை ஊக்குவித்தல், வெளிநாடு மூலத்தின் முதலீடு, இதெல்லாமே சரின்றனால பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்துக்கோங்க, இந்த பிளானிங் கமிஷன் அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன் இதனுடைய இயரெல்லாம் வந்து 50, 51, 52 இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த பிடிஎஃப் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் சொல்லும் போது பிடிஎஃப் அப்படின்றது ஆர்டர். அடுத்தது இது நான் பிடிஎஃப் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங் கமிஷன், டி அப்படின்றது டெவலப்மெண்ட் கவுன்சில், எஃப் அப்படின்றது ஃபினான்ஸ் கமிஷன். இப்போ இது 1950 எழுதும் போது மட்டும் நம்ம பிடிஎஃப் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இது ரெண்டும் ஆப்போசிட்ல நம்ம வரணும். இது 1951, இது 1952. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம பண்ணிக்கலாம். பிளானிங் கமிஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க 1950ல் அப்படின்ற ஒரு ஆர்டர் தெரியணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்க, நிதி ஆயோக் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம என்னது ஜனவரி 1, 2015 இங்க இருக்கு 3. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 4 ஆன்சர்லையுமே 3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் பாருங்க,
நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்ன கொடுத்துருக்காங்க, என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன், அடுத்தது பிளானிங் கமிஷன். நமக்கு இந்த டேட்டு தெரியலனா கூட இயரை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எலிமினேட் பண்ணணும். இப்போ பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்னது பிளானிங் கமிஷன் தான் 1950. அப்போ என்னது 1, அப்போ கடைசியாக 1 வருது. அடுத்தது பாருங்க பிடிஎஃப்னு சொல்றோம், ஆனால் எழுதும் போது திருப்பி போடணும், எஃப் தான் செகண்ட் வரும். எஃப் ஃபினான்ஸ் கமிஷன் 51, அப்போ 2 வரணும். அடுத்தது பாருங்க என்டிசின்னு சொல்லக்கூடியது கடைசியாக இருக்கு 4, அப்போ 3, 4, 2, 1 எங்க இருக்கு? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உத்கல் சமவெளி டாஸ் மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு. எந்த மாநிலத்தில் இருக்கு? இங்க பாருங்க, உங்களுக்கு மேப் கொடுத்துருக்கு. இப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த மேல் பகுதி ரீஜனை கொங்கன் கோஸ்ட் அப்படின்றோம், கீழே இருக்கக்கூடிய இந்த கர்நாடகா இந்த கேரளா ரீஜனை வந்து நம்ம மலபார் கோஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இங்க இந்த உத்கல் அப்படின்னு சொல்றது தெரியுமா, இது என்ன பகுதி அப்படின்னா ஒடிஷாவினுடைய பகுதி. அப்போ ஒடிஷாவில் இருக்கக்கூடிய இந்த ரீஜனை உட்கல் கோஸ்ட், உட்கல் சமவெளி அப்படின்னு நம்ம சொல்றோம். உட்கல் சமவெளின்னு சொல்றோம். இந்த ரீஜன் ஆந்திரா கோஸ்ட், கீழே இருக்கக்கூடியது நம்மளுடையது கோரமண்டல் கோஸ்ட். இப்போ பாருங்க ஆன்சர் என்னது? சி. சி இஸ் த ஆன்சர். ஏன்னா உட்கல் சமவெளி அப்படின்றது ஒடிஷாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில இருந்து இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உயிர்கோள காப்பகங்கள் மொத்தம் 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு. அதனுள்ள பொருத்தப்பட்டு இருக்கிறது வந்து எது சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்க நான் வந்து 18 கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நான் ரீட் பண்றேன், அதை பார்த்துக்கோங்க. அச்சனாக்மர் அமர்கண்ட் அப்படின்றது மத்திய பிரதேஷ், அகத்தியமலை மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர், அகத்தியமலை அப்படின்றது கேரளா, திப்ரு சைகோவா அப்படின்றது அசாம், திகங் திபம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ், பெரிய நிக்கோபார் அப்படின்றது அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மன்னார் வளைகுடா அப்படின்றது தமிழ்நாடு, கட்ச் அப்படின்றது குஜராத்தில், கஞ்சன்ஜங்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிம், மானஸ் அப்படின்றது அஸ்ஸாம். நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க மானஸ் அப்படின்றது அஸ்ஸாம், ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? குஜராத்னு கொடுத்துருக்காங்க, இது அஸ்ஸாம். அடுத்து பாருங்க, நந்தா தேவி அப்படின்றது உத்தரகாண்ட், நீலகிரி தமிழ்நாடு, நாக்ரக் அப்படின்றது மேகாலயா, பஞ்சுமாரி அப்படின்றது மத்திய பிரதேஷ், சிம்லிபால் அப்படின்றது ஒடிஷா. நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சிம்லிபால் ஒடிஷா. அப்போ இது கரெக்டா இருக்கு. ஓகே. அடுத்து பாருங்க, சுந்தரவனம் அப்படின்றது மேற்கு வங்கம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அஸ்ஸாம்னு கொடுத்துருக்காங்க, இது வெஸ்ட் பெங்கால். அடுத்தது குளிர்பாலைவனம் இமாச்சல் பிரதேஷ், சேசாசலம் குன்றுகள் வந்து ஆந்திர பிரதேஷ், பன்னா அப்படின்றது மத்திய பிரதேசம். இங்க கட்ச்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க? குஜராத். குஜராத், ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மேற்கு வங்கம். அப்ப இது குஜராத். இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சரியாக பொருந்தியுள்ள இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிம்லிபால் ஒடிஷா அப்படின்றது தான் சரியாக பொருந்தியுள்ள இணை. இந்த 18 ஒரு கிளான்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 136வது கேள்வி என்ன இருக்கு? ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கு. இராகுட் அணை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒடிஷால இருக்கு, மகாநதி நதியில. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா உலகின் மிக நீளமான அணை அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகும். உலகின் மிக நீளமான அணை அப்படின்னு கேட்டோம்னா இராகுட் அணை. டெகிரி டேம் அப்படின்றது இந்தியாவின் உயரமான அணை. சரிங்களா? இது எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு, பாகிரதி ரிவர். மேட்டூர் அப்படின்றது நமக்கு தெரியும். மேட்டூர் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா காவிரி, தமிழ்நாட்டினுடைய பெரிய அணையா இருக்கு. இதை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், அதை கட்டியவர் ஸ்டான்லி அப்படின்றதுனால ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்றும் வந்து என்ன பண்றாங்க, அழைக்கப்படுது. அடுத்து சர்தார் சரோவர் வந்து நர்மதை, குஜராத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ பொறுத்துங்க, 2, 1, 4, 3 எங்க இருக்கு? ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபினான்ஸ் கமிஷன் மற்றும் அதனுடைய தலைவர்களாக இருந்தவங்க, அதனுடைய தலைவராக இருந்தவங்க பாருங்க. இந்த தடவை இதுல இருந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். ஏன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். 16வது நிதி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. யாரு? அரவிந்த் பனகாரியா அப்படின்றவர் தான் இதனுடைய 16வது நிதிக்குழுவினுடைய தலைவராக வந்து 2023 வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அமைக்கப்பட்டிருக்காரு போன வருஷம்.
அதனால இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸா உங்களுக்கு வந்து கேட்கலாம். நமக்கு வந்து முக்கியமா இந்த நிதி ஆணையம் அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு கன்ஃபார்மா இந்த 16 படிக்கணும். ஆனா அதிகபட்சம் நீங்க இந்த முதல்ல 4 கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு 11ல இருந்து கீழே மீதி இருக்கக்கூடியதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்க எல்லாமே முக்கியமான ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ். அதனால இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, 4வது நிதிக்குழுவின் தலைவர் PV ராஜமன்னார் கொடுத்திருக்காங்க. என்ன யாரு, ஃபர்ஸ்ட் யாருன்னா KC நியோகி. முதல் நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டா KC நியோகி அவர்கள். 2வது K சந்தானம், 3வது AK சந்தா அவர்கள், 4வது PV ராஜமன்னார். அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து சரியா கொடுத்திருக்காங்க. இங்க பொருந்தவில்லை அப்படின்றது தான் கேள்வி. 9வது நிதிக்குழுவினுடைய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு 9 எங்க இருக்கு பாருங்க, NKP சால்வே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்கே NKP சால்வே சரியா இருக்கு. 12வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா 11 ஏம் குன்ஷ்ரு, 12 ரங்கராஜன், 13 டாக்டர் விஜயல் கேல்கர், 14 டாக்டர் OV ரெட்டி, 15 NK சிங். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல நமக்கு வந்து அரவிந்த் பனகாரியா. அப்போ 12 வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சரியா கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க 13வது நிதிக்குழுவின் தலைவர் நம்ம என்ன பார்த்தோம், 13வது நிதிக்குழுவின் தலைவர் டாக்டர் விஜயல் கேல்கர்னு பார்த்தோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, OV ரெட்டின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப தப்பு. அப்போ பொருந்தவில்லை அப்படின்ற ஆன்சருக்கு 4 தான் பொருந்தலை. அப்ப என்ன ஸ்டேட்மெண்ட், 1 மட்டும், அதாவது 4வது மட்டும் பொருந்தல. 4வது வந்து என்னது, இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் பொருந்தல, 4 மட்டும் சரியாக பொருந்தவில்லை. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, which is used to calculate per capita income அப்படின்ற ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. PCI நம்ம சொல்லக்கூடியது per capita income. தலா வருமானம் கணக்கிட பயன்படும் முறை முதல்ல இந்தியாவின் வறுமையும் மற்றும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்ற புத்தகத்துல தாதாபாய் நவ்ரோஜி தான் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா தனிநபர் வருமானத்தை பற்றி முதல்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு. எப்போனா 1867-68ல. இது வந்து ஒரு பாக்ஸ் क्वेश्चन. ஸோ இது வந்து அப்பதான் குறிப்பிடப்பட்டிருக்காரு. முக்கியமான வந்து இது பாத்தீங்க அப்படின்னா இதுல பாருங்க, தலா வருமானம் அல்லது தனிநபர் வருமானம் அப்படின்றது, தலா வருமானம் என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் தலா வருமானம் கிடைக்கிறது. அப்ப பாருங்க, நாட்டு வருமானத்தை தேசிய வருவாய் அதனுடன் மொத்த மக்கள் தொகையை வகுப்பதன் மூலம் கிடைக்கிறது. A is the answer. அடுத்தது பாருங்க, இந்த क्वेश्चन ஈஸியா போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெளிவாக வானம், இனிமையான வானிலை, குறைந்த வெப்பம் மற்றும் ஈரப்பத நிலை, அதிக வெப்பநிலை வீச்சு, குளிர்ந்த மற்றும் மெதுவான வடக்கு காற்றுகள், இவையெல்லாம் குளிர்காலம் பருவத்தினுடைய முக்கியமான குணங்களாகும். அடுத்தது பாருங்க, which is the tax levied on any manufactured goods which is capable of movement of production rather than sales அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது விற்பனையை விட உற்பத்தியின் இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருட்களின் மீதும் விதிக்கப்படும் வரி அது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸைஸ் டியூட்டி, ஏற்றுமதி இறக்குமதி வரி அப்படின்னு கூட இதை வந்து நம்ம சொல்லலாம். A is the correct answer. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ். அடுத்தது கிழக்கு கடற்கரை ரயில்வே, கொங்கன் ரயில்வே, தென் கடற்கரை ரயில்வே, வடகிழக்கு எல்லை ரயில்வே, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். இங்க நமக்கு அதனுடைய இந்திய ரயில்வே மண்டலங்கள் கொடுத்து நான் இங்க ஒரு இமேஜ் வச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. வடமேற்கு ரயில்வே எங்க இருக்கு, ஜெய்ப்பூர். வடக்கு ரயில்வே புதுடெல்லி. வடகிழக்கு எல்லை ரயில்வே நமக்கு வந்து எங்க இருக்கு, கவுகாத்தில இருக்கு. வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர்ல இருக்கு. கிழக்கு மத்திய ரயில்வே அலகாபாத், சாரி ஹஜ்பூர். கிழக்கு ரயில்வே கொல்கத்தா. அடுத்தது தென்கிழக்கு ரயில்வே கொல்கத்தா. கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர். தெற்கு ரயில்வே சென்னை. தென் மத்திய ரயில்வே செகந்திராபாத். தெற்கு கடற்கரை விசாகப்பட்டினம். தென்மேற்கு ரயில்வே ஹூப்ளி. மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர். கொங்கன் ரயில்வே நவி மும்பை. மேற்கு ரயில்வே மும்பை சர்ச்கேட். வடக்கு மத்திய ரயில்வே அலகாபாத். இதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க எங்கெங்க இருக்கு அப்படின்றது. பாருங்க, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஷன் வச்சு மேலே நம்ம பார்ப்போம்.
கிழக்கு கடற்கரை ரயில்வே எங்க பார்த்தோம்? புவனேஸ்வர்ல பார்த்தோம். 2. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 2ன்றது நமக்கு தெரிஞ்சிட்டாலே மீதி இருக்கக்கூடியதெல்லாம் என்ன ஆயிரும்? எலிமினேட் ஆயிரும். அப்ப ஏ இஸ் த ஆன்சர். இப்போ பாருங்க, கொங்கன் ரயில்வே நவி மும்பைன்னு பார்த்தோம். தென் கடற்கரை ரயில்வே எங்க பார்த்தோம்? விசாகப்பட்டினத்துல பார்த்தோம். இது தெற்கு ரயில்வே அப்படின்றது நம்ம எங்க பார்த்தோம்? தெற்கு ரயில்வே எங்க பார்த்தோம் பாருங்க, சென்னையில பார்த்தோம். இது தென் கடற்கரை ரயில்வே விசாகப்பட்டினம். வடகிழக்கு எல்லை ரயில்வே அப்படின்றது கவுகாத்தி. அப்போ 2, 1, 4, 3 ஏ இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்க, தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. எது தவறான இணை அப்படின்னு சொல்லிட்டு, எது தவறான இணை? அதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் பாருங்க. நேஷனல் வாட்டர்வே 1, 2, 3, 4, 5 என்ன கொடுத்திருக்காங்க? எப்போ இயர்? 1986, 1988, 1993, 2008, 2008 இதெல்லாமே பாருங்க. எங்கெங்க நேஷனல் வாட்டர்வே 1 அப்படின்றது பிரயாக்ராஜ் ஊபில இருந்து ஹால்டியா வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் இருக்கக்கூடியது. எதெல்லாம் கவர் பண்ணது? உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் எல்லாம். நேஷனல் வாட்டர்வே 2 அப்படின்றது சாதியா டு துப்ரி வரைக்கும். நேஷனல் வாட்டர்வே 3 அப்படின்றது கொல்லம் கேரளால இருந்து கோழிக்கோடு வரைக்கும். நேஷனல் வாட்டர்வே 4 அப்படின்றது காக்கிநாடா டு புதுச்சேரி வரைக்கும் இருக்கக்கூடியது. நேஷனல் வாட்டர்வே 5 அப்படின்றது ஒடிஷாவையும் வெஸ்ட் பெங்காலையும் கனெக்ட் பண்ணுது. இப்போ நமக்கு நம்மளுடைய கேள்விக்கு வருவோம். என்ன கேட்டிருக்காங்க? தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1 என்ன பார்த்தோம்? ஹால்டியா அண்ட் அலகாபாத். கரெக்ட். தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 2 துப்ரி டு ஷாடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். கரெக்ட். இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம் அப்படின்றது விசாகப்பட்டினம் சரி. கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை அப்படின்றது கொச்சி கிடையாது, அது கொல்கத்தா. அப்போ என்ன தவறா இருக்கு? தவறான இணை டி. டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, தமிழ்நாடு கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா ஆடுதுறை, தஞ்சாவூர். சரி. தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1985. இது 1987 கொடுத்திருக்கு, தவறு. 1985 ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தேசிய நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்கு அப்படின்னா ஒடிஷால இருக்கு. சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. ரெடி நோட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க 1 மட்டும் தான் சரி. அப்ப என்ன இருக்கு? 1 சரி, 2 தவறு. பி இஸ் த ஆன்சர். ஜிஎஸ்டி பத்தி நம்ம அடிக்கடி வந்தது, எல்லா டெஸ்ட்லயும் மேக்ஸிமம் வந்ததுன்னா ஜிஎஸ்டி பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க என்ன இருக்கு? சரக்கு மற்றும் சேவை வரியானது மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களால் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு விதிக்கப்படும் மறைமுக வரிகளை மாற்றுவதற்கு நோக்கமாக கொண்டது. ஆல்ரெடி இது என்னது நம்ம பார்த்தோம். அப்ப ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது சரி. பண்டங்கள் மற்றும் பணிகள் அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதனுடைய ப்ரொடக்ஷன் மற்றும் சர்வீஸ் வழங்குதல் மீதான வரிகளின் அடுக்கு விளைவுகளை அதனுடைய அடுக்கு விளைவுகளை என்ன பண்ணுது அப்படின்னா ஜிஎஸ்டி என்னது வரி மீதான வரிகளை என்னது ஜிஎஸ்டி நீக்குகிறது. சரி, 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் கூற்று காரணத்திற்கான சரியானது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஜிஎஸ்டி அப்படின்றது என்னென்ன வரி விகிதங்கள்ல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 0%, 5%, 12%, 18%, 28% இப்படி என்னது இதனுடைய வரி விகிதங்கள் பார்த்தோம். அதே மாதிரி 3 விதமான டைப்ஸ் இருக்கு. ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதம் இருக்கு. ஜிஎஸ்டியை எப்போ நடைமுறையானதுன்னா 1 ஜூலை 2017. ஜூலை 1 நம்ம ஜிஎஸ்டி தினம் அப்படின்றதும் கொண்டாடுறோம். அதனுடைய மோட்டோ என்ன? 1 நேஷன் 1 மார்க்கெட் 1 டாக்ஸ் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டி அப்படின்றத யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1954 பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் தான் இதை என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ 1 பாயிண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது சரிங்களா? ஓகே, அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னது? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பற்றாக்குறை டெபிசிட், அதாவது பற்றாக்குறை அப்படின்னா டெபிசிட், அதிகம் அப்படின்னா சர்ப்ளஸ். இப்ப பாருங்க இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு புரியும். நமக்கு வரக்கூடிய வருமானம் இது சரிங்களா? நம்ம செலவு பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ் இது. நம்ம வரக்கூடிய வருமானம் 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னா 1500 ரூபாய் நமக்கு செலவு இருந்துச்சு அப்படின்னா அது பாத்தீங்கன்னா டெபிசிட் பட்ஜெட். இதே இது நமக்கு பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வருமானம் 10,000 ஆனா செலவு வெறும் 1500 ரூபாய் இருக்குன்னா அது சர்ப்ளஸ் பட்ஜெட். சர்ப்ளஸ் சரிங்களா?
இப்ப டெபிசிட் அப்படின்னா பற்றாக்குறை, சர்ப்ளஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அது கூடுதலா கிடைக்கக்கூடியது. அப்போ வருமானம் நமக்கு கம்மியா இருக்கு, எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது டெபிசிட். வருமானம் நமக்கு அதிகமா இருக்கு, செலவு கம்மியா இருக்குன்னா அது சர்ப்ளஸ். ஓகேவா? இப்ப பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அப்படியே பாருங்க. பற்றாக்குறை வரவு செலவு திட்டம், அதாவது பட்ஜெட் டெபிசிட் அப்படின்றது என்ன அப்படின்னா அரசின் மொத்த செலவு தான், நம்ம டோட்டல் எக்ஸ்பென்ஸ் தான் கணக்கில் எடுத்துக்கணும். அரசின் மொத்த செலவானது மொத்த வருவாயை விட வந்து என்ன பண்ணுது அதிகமா இருக்கு. இப்ப நான் சொன்னேன் தெரியுமா, ஒன்னு சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்றது, அதுக்கு எக்ஸாம்பிள் இது. அரசின் செலவை விட அரசின் வருவாய் அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா அது சர்ப்ளஸ். ஓகே, அப்ப இந்த கேள்விக்கு பாத்தீங்க அப்படின்னா சி இஸ் த ஆன்சர். மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. அதாவது வரி விதிப்பின் 3 வகைகள். ஒன்னு ப்ராக்ரசிவ் டாக்ஸ் வளர்வீத வரி, ப்ரொபோஸ்னல் டாக்ஸ் விகித வரி, ரெக்ரெசிவ் டாக்ஸ் தேய்வு வீத வரி அப்படின்றது. இந்த ப்ராக்ரசிவ் டாக்ஸ் வளர்வீத வரி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒருவருடைய வருமானம் அதிகரிக்கும் போது அதனுடைய டாக்ஸும் அதிகரிக்கும். கம்மியா இருந்தா டாக்ஸும் கம்மியா இருக்கும், வருமானம் அதிகமா இருந்தா டாக்ஸும் அதிகமா இருக்கும்னு சொல்லக்கூடியது. ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது வளர்வீத வரி அப்படின்னு சொல்றாங்க. விகித வரி விதிப்பு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் தான். எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 10,000 சேலரி வாங்கினாலும் 10% வந்து என்னது டாக்ஸ்னா கட்டணும். 1 லட்சம் சேலரி வாங்கினாலும் 10% டாக்ஸ், 10 லட்சம் சேலரி வாங்கினாலும் 10% டாக்ஸ் அப்படின்னு எவ்வளவு சேலரி வாங்கினாலும் அந்த டாக்ஸ் சிஸ்டத்தை ஈக்குவலா சமமா வச்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த விகித வரி அப்படின்றது. வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகித வரி அப்படின்றது. அடுத்தது தேய்வு வீத வரி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அதிகமான வருமானம் ஈற்றவங்களா இருந்தாலும் குறைவாக வருமானம் ஈற்றவங்களா இருந்தாலும் ஒரே மாதிரியான அவங்களுக்கு வந்து என்னது வரி விதிக்கிறது. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சேல்ஸ் டாக்ஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா விற்பனை வரியை சொல்லலாம். இது வந்து அதிகமா வந்து என்னது சம்பாதிச்சாலும் குறைவா சம்பாதிச்சாலும் விற்பனை வரி அப்படின்றது சேம் தான். ஸோ சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்றது எக்ஸாம்பிள். பாருங்க, வருமான வரி, இது நிறுவன வரி, இது விற்பனை வரி. இங்க இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு தேர்ட். அப்போ 1 2 3 டி இஸ் த ஆன்சர். ஒவ்வொன்றுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது பாருங்க, சுதந்திர இந்தியாவின் முதல் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்.கே. சண்முகம் செட்டி அவர்கள் தான் தாக்கல் செஞ்சிருப்பாரு. எப்போ? நவம்பர் 26, 1947 என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த முதல் பட்ஜெட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருப்பாரு, இவரை வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா தாக்கல் பண்ணிருப்பாரு. டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் பொருட்களில் எது ஜிஎஸ்டியினுடைய கட்டமைப்பிற்கு உள்ளே அடங்காமல் வெளியே இருக்கக்கூடியது? வெளியே உள்ளன, அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, அவுட் சைட் த பர்வியூ ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்க என்னென்ன அப்படின்றது பாருங்க ஒரு நிமிஷம். என்னென்ன கொடுத்திருக்காங்க? ஆல்கஹால், அடுத்தது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், பெட்ரோலியம் க்ரூடு, மோட்டார் அந்த பெட்ரோல், அடுத்து டீசல், நேச்சுரல் கேஸ், அடுத்து டர்பைன் ஃபியூயல், எலக்ட்ரிசிட்டி. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, இந்த இதுக்கு வந்து வெளியே இருக்கக்கூடியதுன்னு போட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோமா, இப்போ இதுல எது இல்லை அப்படின்றது மேல நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். எது இல்லை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கு. அப்போ புகையிலை டொபாக்கோ அப்படின்றது உள்ள நமக்கு வந்து அதை கொடுத்துருக்காங்க. அப்போ இது மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருக்கு. ஏன்னா எதெல்லாம் வெளியே இருக்குன்றதை நம்ம இந்த இமேஜ்ல பார்த்தோம். அப்போ 1 2 3 இந்த சி இஸ் த ஆன்சர். இந்த மூணு தான் பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருக்கு. இது ஜிஎஸ்டியினுடைய அந்த டாக்ஸ் சிஸ்டத்துக்கு கீழே வருது. அடுத்தது பாருங்க, டெங்கு காய்ச்சல். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரூப் பாத்தீங்க அப்படின்னா பிளேவி வைரஸால் வந்து இதுவாகுது. ஸோ டெங்கு காய்ச்சல் டென் 1 2 3 4 என்ற வகையை சார்ந்த வைரஸால் ஏற்படுகிறது. சரி. ஏடிஎஸ் ஏஜிப்டி என்ற கொசுக்களினால் இந்த டெங்கு வந்து பரவுகிறது. இது பகல் நேரங்களில் கடிக்கக்கூடிய கொசு. கரெக்ட் தான். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. ஒன்று இப்போ என்ன கேட்டிருக்காங்க, கூற்றுகளை கவனி, 1 2 சரி. எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரி. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரின்றாலும் 1 2 சரி. ஒரு பாதிக்கப்படாத ஒரு கொசு என்ன இருக்கு, ஏடிஸ் ஏஜிப்டி அப்படின்ற மஸ்கிட்டோ, ஒரு பாதிக்கப்பட்ட, அதாவது
இந்த டெங்கு அஃபெக்ட் ஆன ஒரு மனிதரை கடிச்சிட்டு மறுபடி இன்னும் என்ன பண்ணுது, பல பேர் வந்து அதை கடிக்கும் போது அவர்களுக்கும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தொற்று வைக்குது. ஸோ இதுதான் வந்து என்னது அதனுடைய டிரான்ஸ்மிட் ஸ்டேஜஸ். ஸோ ரெண்டுமே சரி. அடுத்தது பாருங்க, ஆண்ட்ரோஜன் உற்பத்தி. ஆண்ட்ரோஜன் பார்த்தீங்க அப்படின்னா இது டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தகங்கள்ல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உற்பத்தி ஆகுது. இது குரூப் ஆஃப் மேல் ஹார்மோன்ஸ். இது ஆண்ட்ரோஜன் உற்பத்தி டேஸால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது, லூட்டினைசிங் ஹார்மோன். அதனால வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒழுங்குபடுத்தப்படுது. இது செக்ஸ் ஆர்கன்ல வந்து என்னது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த growth ஹார்மோன் அப்படின்றது பிட்யூட்டரியால சுரக்கப்படுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பாத்தீங்க அப்படின்னா தைராய்டு செல்களை வந்து தூண்டுகிறது. இது வந்து ஏசிடிஹெச் ஹார்மோன். இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா பி இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்க, ரத்தத்தில் 55% பிளாஸ்மா உள்ளது. பாருங்க, 55% பிளாஸ்மாவும் 45% சிகப்பு ரெட் பிளட் செல்ஸும் வந்து என்னது இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. ரத்தம் திரவமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த பிளாஸ்மா தான். பிளாஸ்மா சிறிதளவு அமிலத்தன்மை கொண்டதுன்னு இருக்கு. அதாவது pH மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா 7க்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது அமிலம், 7க்கு கம்மியா இருந்துச்சுன்னா அமிலம், 7க்கு அதிகமா இருந்துச்சுன்னா காரம். பாருங்க, ரத்தத்தினுடைய pH பாத்தீங்கன்னா 7.4. அப்ப 7.4னா 7க்கு அதிகமா இருக்குன்னா அது காரத்தன்மைன்னு போடணும், இங்க அமிலத்தன்மைன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ரத்த அணுக்கள் 3 வகைப்படும், நமக்கு தெரியும். ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட்ஸ் அப்படின்னு 3 வகையா இருக்கு. இது ரத்தத்தை சிவப்பாக்கி ஆக்சிஜனை உடல்ல இருக்கக்கூடிய மற்ற பாகங்களுக்கு வந்தனது இது டிரான்ஸ்ஃபர் பண்ற இதை பார்க்குது. ரத்த வெள்ளை அணுக்கள் நோய் தடைக்காப்பு மண்டலமா இருக்கு. இந்த பிளேட்லெட்ஸ் அப்படின்றது நமக்கு ரத்தம் உறைதல்ல வந்து பங்கு பெறுது. ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர்? 2வது மட்டும் தவறு, 1, 3 சரி. சரிதானே கேட்டிருக்காங்க? ஆமா. கூற்றுகளை கவனி, சரி கேட்டிருக்காங்க. 1, 3 சரி. அடுத்தது பாருங்க, உணவு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்தும் முக்கியமான கடத்து மையமாக செயல்படுவது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா தலாமஸ். இது பாத்தீங்க அப்படின்னா உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்தும் ஒரு முக்கியமான கடத்து மையமா வந்து செயல்படுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்தினுடைய கட்டுப்பாடா இருக்கு, நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. முகுளம் அப்படின்றத உயிர் முடிச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதயம் மற்றும் நுரையீரலுடைய நரம்புகள் டைரக்டா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அதனால இது வந்து உயிர் முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பெருமூளை பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கட்டுப்பாட்டு மையம். அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா தலாமஸ். பாருங்க, ஒற்றை சர்க்கரை, மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மினி சுகுஷ், கூட்டு சர்க்கரை, பாலிசாக்கரைடுன்னு சொல்லுவாங்க. ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை. ஒரு ஃபார்முலால வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 கார்பன் அணுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டு சர்க்கரை. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்க, ஒற்றை சர்க்கரை மோனோ சர்க்கரையில என்னென்ன வருது? ஒற்றை சர்க்கரையில குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் வருது. இப்ப ஒற்றை சர்க்கரை எங்க கொடுத்திருக்காங்க? குளுக்கோஸ். ஒரு ஃபார்முலால 6 கார்பன் அணுக்கள் சொன்னோமா, C6H12O6. அப்போ ஒரு ஃபார்முலால 6 கார்பன் அணுக்கள் இருந்தா அது குளுக்கோஸ், அதாவது ஒற்றை சர்க்கரை அப்படின்றது. அடுத்து டைசாக்கரைட் அப்படின்றது மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ். இதெல்லாம் வந்து என்னது? இரட்டை சர்க்கரைக்கு வந்து எடுத்துக்காட்டு. இப்போ நமக்கு என்ன இருக்கு? இரட்டை சர்க்கரை சுக்ரோஸ் இருக்கா? சுக்ரோஸ். இப்போ ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படின்னா C12H22O11. அப்போ ஒரு ஃபார்முலால கார்பன் அணுக்கள் 12 இருந்துச்சு அப்படின்னா மூலக்கூறுகள் அந்த இது பாத்தீங்க அப்படின்னா சுக்ரோஸ் அப்படின்றது. அடுத்து கூட்டு சர்க்கரை 12க்கும் மேல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா C6H10O5, இது 5 O5 N. இது பாத்தீங்க அப்படின்னா செல்லுலோஸ். அப்ப என்ன இருக்கு? நமக்கு வந்து என்னது? கூட்டு சர்க்கரைக்கு பாருங்க, ஸ்டார்ச், கிளைகோன், ஃபைபர் இதெல்லாமே வந்து நமக்கு என்னது வரக்கூடியது. இப்போ 2, 3, 1 2, 3, 1 A இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, பால் புரதமாகிய காசினை உறைய வைப்பது எதுனா ரெனின்.
இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது இரைப்பையில் காணக்கூடிய நொதிகளாக இருக்கு. இந்த அமைலேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது உமிழ்நீர் சுரப்பி காணப்படுது. ஸோ இது எல்லாமே வந்து இரைப்பையில் காணக்கூடிய நொதிகளாக இருக்கு. இப்போ சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செரிமான மண்டலத்தின் மிக நீளமான பகுதி எதுன்னு கேட்குறாங்க. அதாவது குடல் நீளமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சிறுகுடல். நீளமா இருந்துச்சு அப்படின்னா. அகலமா இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது பெருங்குடல். அகலமா இருந்துச்சுன்னா அது பெருங்குடல், நீளமான பகுதினா நம்மளுடைய சிறுகுடல். கிட்டத்தட்ட 6.7 இருந்து 7.6 மீட்டர் கிட்ட வந்து என்னது இருக்கும் அப்படின்னா இது இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மலக்குடல் தெரியும். பெருங்குடல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்னது டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபுட்டை வந்து மலக்குடலுக்கு தள்ளக்கூடியது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், சிறுகுடல். அடுத்தது உருளைப்புழு. இந்த கேள்வியை நம்ம ஈஸியாக அட்டெண்ட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா அஸ்காரிஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டாலே அது உருளைப்புழுக்களுடைய பயாலஜிக்கல், இதெல்லாமே பயாலஜிக்கல் நேம். ஸோ உருளைப்புழுனாலே அஸ்காரிஸ். 3 அப்படின்றது நீங்கள் அந்த உருளைப்புழு கண்டுபிடிச்சிட்டாலே மீதி இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு சி இஸ் த ஆன்சர்னு போட்டுடலாம். மண்புழு லாம்பிடோ மேரிட்டியஸ், நாடாப்புழு அப்படின்றது டீனியா சோலியம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரப்பான் பூச்சி அப்படின்றது பெரிப்ளான்டா அமெரிக்கானா. இது வந்து ஒவ்வாமை நோய்களை வந்து ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது சி இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்க. சைலம் ட்ரக்கீடுகள், சைலம் நார்கள், சைலம் குழாய்கள் இவற்றின் பணி நீரை கடத்துதல். சரி. சைலம் நார்கள் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வேரிலிருந்து இலைகளுக்கு கடத்துது. சரி. சைல குழாய்கள் இவற்றின் முக்கிய பணி நீர் மற்றும் கனிமங்களை கடத்துதல். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை இலைகளுக்கு கடத்துது. ஆமா, இலைகள் வரைக்கும் கடத்தக்கூடியது இது சைலம். இலைகள்ல இருந்து தாவரத்தினுடைய மற்ற பாகங்களுக்கு கடத்தக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோயம். சரிங்களா? அப்ப இல்ல பாத்தீங்க அப்படின்னா அனைத்தும் சரி. டி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. கதிர் வடிவ வேருக்கு எடுத்துக்காட்டு முள்ளங்கி. சரி. கூம்பு வடிவ வேருக்கு எடுத்துக்காட்டு கேரட். சரி. பம்பர வடிவ வேருக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா பீட்ரூட் சொல்லலாம். ஆலமரம் சொல்ல முடியாது, பீட்ரூட் சொல்லலாம். சுவாசிக்கும் வேர் அப்படின்றது அவிசினியா. இது சரி. அப்போ சின்றது பாத்தீங்க அப்படின்னா தவறான இணையா இருக்கு. சி இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்க. செரிமான சுரப்பி அதனுடைய நொதிகள் அப்படின்றது வந்து என்னது கொடுத்திருக்காங்க. பாருங்க. உமிழ்நீர் சுரப்பி அப்படின்றது நமக்கு என்னது டயலின். இரைப்பை சுரப்பி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பெப்சின். 2, 4. கணையம், கணையத்துல பாத்தீங்க அப்படின்னா ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சி பெப்டிடேஸ், அமைலேஸ், லிப்பேஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சுரக்குது. குடல் சுரப்பிகள் மால்டேஸ். அப்ப 2, 4, 1, 3. 2, 4, 1, 3. A is the answer. அடுத்தது பாருங்க. கீழ்கண்டவற்றுள் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எது அப்படின்றது. இந்த கொஸ்டின் நம்ம மனப்பாடம் நிறைய தடவை எழுதியிருப்போம். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து என்னது கொழுப்பில் கரையும் வைட்டமின்ஸ் அப்படின்னா ADEK அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நீரில் கரையும் அப்படின்றது DC அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். DC. அப்போ கொழுப்பில் அப்படின்னா பொருந்தாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இங்க பொருந்தாதது எது? ADEK. இது 4 கொழுப்பில் கரையும். B மற்றும் C இது 2 எந்ததுல இருக்கும்? நீரில் கரையும். அப்ப இல்ல பொருந்தாதது எது? Bன்றது தான் பொருந்தாதது. P is the answer. அடுத்தது பாருங்க. மிசல்ஸ் அப்படின்னா பொண்ணுக்கு விங்கின்னு போட்டிருக்கு. இது வந்து தட்டம்மை. ஓகே. என்னது? பாசிலஸ் கால்மெட்டகுரின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த BCG தடுப்பு மருந்தானது பிறந்த குழந்தைக்கு எந்த நோய் தடை காப்பு திறனுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா காசு. குழந்தை பிறந்தவுடன் முதல்ல போடக்கூடிய ஒரு தடுப்பூசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கு. இப்போ இந்த மிசில்ஸ் அப்படின்றதுக்கு MMR வேக்சின், இந்த டிப்தீரியா அண்ட் டெட்டனஸ்க்கு வந்து DPT வேக்சின். சரிங்களா? இந்த சின்னம்மைக்கு ஹெர்பாவேக்ஸ் வேக்சின். இதுக்கு ஆன்சர் என்னது? சி இஸ் த ஆன்சர். அடுத்து
கீழ்காண்பனவற்றுள் இயற்கை ஆக்சின் நேச்சுரல் ஆக்சின் எதுன்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, பினைல் அசிட்டிக் அமிலம் PAA மற்றும் இண்டோல் 3 அசிட்டிக் நைட்ரேட், இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா IAN சொல்லுவாங்க. இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா இயற்கை ஆக்சின். இந்த பாக்ஸ் क्वेश्चनல அப்ப A is the answer. அப்ப எதுல செயற்கை ஆக்சின் கொடுத்திருக்காங்க? இண்டோல் 3 பியூட்ரிக் அமிலம், இண்டோல் புரோபேனிக் அமிலம், நாப்தலிக் அசிட்டிக் அமிலம், இது மூணு வந்து என்னது செயற்கை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ல புக் பாக்ஸ் क्वेश्चन இது பாருங்க. இது வந்து செயற்கை ஆக்சினா இருக்கு. அப்போ A is the correct answer. ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த புரோபேனிக், இந்த 3 பியூட்ரிக் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இயற்கை ஆக்சின் ஒரு சில இடத்துல கொடுத்திருக்கு. பட் நமக்கு ஸ்கூல் புக் இந்த டேட்டா படி பாத்தீங்க அப்படின்னா A அப்படின்றதா சரியான விடை. கீழ்காண்பனவற்றுள் தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எது தவறான இணைன்னு பார்க்கணும். அவசர கால ஹார்மோன் ஹெஃபினெஃப்ரின் மற்றும் நார் எஃபினெஃப்ரின் அப்படின்றது சரி. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவசர கால ஹார்மோன். நம்மளுடைய பயம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இதுவாகுது. உயிர் காக்கும் ஹார்மோன்கள் அப்படின்றது கார்டிசோல் ஹார்மோன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லக்கூடியது. இருக்கு நிலை ஹார்மோன் அப்படின்றது அப்சிசிக் அமிலம் சரி. இது வந்து இந்த பிளான்ட்னுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்றாங்க. ஆளுமை ஹார்மோன் அப்படின்றது பிட்யூட்டரி கிடையாது, தைராய்டு. இது வந்து என்னது BMR வந்து ரெகுலேட் பண்றதுக்கு இது வந்து உதவுது. அப்போ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா Dன்றது தான் உங்களுக்கு வந்து தவறான இணையா இருக்கு. D is the answer. 23 ஜோடி குரோமோசோம்களில் 23வது ஜோடி குரோமோசோம்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய 22 குரோமோசோம் 23ல முதல்ல இருக்கக்கூடிய 22 ஜோடி குரோமோசோம்களை வந்து உடல குரோமோசோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதாவது என்ன சொல்றோம்? ஆட்டோசோம்கள் அப்படின்னு சொல்றோம். 23வது இருக்கக்கூடிய ஜோடி குரோமோசோம்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அல்லோசோம் அப்படின்னு சொல்றோம். அல்லோசோம் அல்லோசோம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் டெர்ம். இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது நமக்கு செக்ஸ் குரோமோசோம் அப்படின்வாங்க, தமிழ்ல பால் குரோமோசோம் அப்படின்வாங்க. அப்ப அல்லோசோம்னாலும் பால் குரோமோசோம்னாலும் ரெண்டு ஒண்ணுதான். BC ரெண்டுமே சரிதான். உங்களுக்கு ஆன்சர் கீழே பால் குரோமோசோம்னு கொடுத்திருக்காங்க. அல்லோசோம்னாலும் இதுனாலும் ஒண்ணுதான். அல்லோசோம்னா அதனுடைய பயாலஜிக்கல் டேர்ம் அப்படின்றது அதனுடைய உயிரியல் அந்த டேர்ம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது. அப்போ ரெண்டையும் சொல்லிக்கலாம். இது நீங்க எழுதியிருந்தாலும் வந்து என்னது சரிதான். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இருபண்பு கலப்பின புறத்தோற்ற விகிதம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 9:3:3:1. அப்போ ஒரு பண்பு கலப்பின விகிதம் பாத்தீங்க அப்படின்னா 1:2:1. அப்ப இது பாருங்க A is the answer. அடுத்தது சரியான இணையை காண்க. செல்லை பாதுகாப்பது, உறுதி மற்றும் வலிமையை தருவது அதனுடைய செல் சுவர் தான். அதனுடைய செல் சுவர் சரி. செல்லிற்கு பாதுகாப்பு தருவது செல்லின் போக்குவரத்துக்கு வந்து என்னது உதவுவது பாத்தீங்கன்னா செல் ஜவ்வு, அதான் அதனுடைய போக்குவரத்திற்கு உதவுது. செல்லிற்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்கி தருவது பாத்தீங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. ATP வந்து என்னது மைட்டோகாண்ட்ரியா தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உருவாக்குது. உணவு, நீர் மற்றும் வேதி பொருட்களை சேமிப்பது நுண்குமிழ்கள் சரி. அப்போ 1 2 3 4 நான்குமே சரி. அடுத்தது பாருங்க, இது இங்கிலீஷ்ல ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்தது தாவரங்கள் அதற்கான எடுத்துக்காட்டு. மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நிலம்போ, நிம்ஃபையா, மாசிலியா அப்படின்றதுக்கு சொல்லிடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு 2ன்னு கண்டுபிடிச்சிட்டாலே நீங்க மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். 1 வராது, 3 வராது, 4 வராது. B is the answer. அடுத்து வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னா செரட்டோஃபிலம், யூட்ரிக்ளோரியா அப்படின்றது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நீருள் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் ஹைட்ரில்லா மற்றும் வாலிஸ்னேரியா அப்படின்றது. அடுத்தது பாருங்க, நமக்கு வந்து இதுவே நமக்கு மற்றதெல்லாம் தெரியலனாலும் இது கட்டாயமா நமக்கு தெரியும். இது ரெண்டும் நமக்கு கட்டாயமா தெரியும். நீருள் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரம்னா ஹைட்ரில்லா, நீருள் மூழ்கி வேரூன்றிய நீர்வாழ் தாவரங்கள்னா நமக்கு என்னது ஆகாய தாமரை. இது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல ஏதோ நமக்கு இது தெரிஞ்சாலும் நம்மளால என்ன பண்ணிடலாம், ஆன்சரை எலிமினேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். B is the answer. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது. ஒளியினை விரும்பும் தாவரங்கள் ஒளிநாட்ட தாவரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், இது மூடிய விதை தாவரங்கள். எடுத்துக்காட்டு பட்டாணி சொல்லலாம்.
நிழலை விரும்பும் தாவரங்கள் நிழல் நாட்ட தாவரங்கள் சொல்றாங்க. ஃப்ரையோஃபைட்டுகள், டெரிட்டோஃபைட்டுகள் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிழலை விரும்பும் தாவரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பூவா தாவரங்கள். அப்போ ரெண்டுமே சரிதான். என்ன கேட்டிருக்காங்க, எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இரண்டும் சரியானது. சி இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒரு செல்லானது நேரடியாக ஆற்றலை குளுக்கோஸில் இருந்து பெற முடியாது. ஒரு செல்லுக்கு வந்து டைரக்டா ஆற்றல் வந்து கிடைக்காது. அது வந்து ஏடிபி மூலக்கூறுகள்ல இருந்து கிடைக்கும். அந்த ஏடிபி மூலக்கூறுகளை உற்பத்தி பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. அதனாலதான் மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு செல்லினுடைய ஆற்றல் மையம்னு சொல்றோம். ஏடிபிய செல்லினுடைய ஆற்றல் நாணயம் அப்படின்னு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சொல்றோம். அப்ப பாருங்க, இது சரி. சுவாசத்தின் போது குளுக்கோஸ் ஆக்சிஜன் இருந்து வெளியேறும் ஆற்றல் ஏடிபியில் சேமிக்கப்படுகிறது. சரிதான். அப்ப ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. சி இஸ் த ஆன்சர். பாரன்கைமா, இதை வந்து நம்ம மேட்ச் தான் ஃபாலோ பண்ணும். பாரன்கைமா அப்படின்றது உயிருள்ள செல்கள். இது வந்து ஸ்க்ளீரன்கைமா அப்படின்றது இறந்த செல்கள். இப்போ பாருங்க, பாரன்கைமானுடைய பணி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உணவு சேமித்தல். உணவு சேமித்தல். குளோரன்கைமா ஒளிச்சேர்க்கை. அப்ப இந்த குளோரன்கைமாவா மாறி ஒளிச்சேர்க்கையில என்னது ஈடுபடுது. குளோரன்கைமா பாதுகாப்பு, ஸ்க்ளீரன்கைமா அதனுடைய உறுதித்தன்மையை வந்து இருக்கு. அப்ப பாருங்க 2 1 2 1 4 3. பி இஸ் த ஆன்சர். 2 1 4 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வடகிழக்கு பருவக்காற்று பாருங்க. தென்மேற்கு பருவக்காற்று அதனுடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர். உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா எக்ஸாம்ல இந்த மாதமே கேட்பாங்க. அதே மாதிரி வடகிழக்கு பருவக்காற்று இதனுடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் டு டிசம்பர். சில ஸ்டேட்மெண்ட்ல நவம்பர்னு போட்டிருப்பாங்க, பட் நமக்கு ஸ்கூல் புக் டேட்டா படி அக்டோபர் டு டிசம்பர். தென்மேற்கு ஜூன் டு செப்டம்பர் தான் கரெக்டானது. சரிங்களா? பாருங்க, அதனுடைய வடகிழக்கு பருவக்காற்று பின்னடையும் காற்றுன்னு கூட சொல்லுவாங்க. இது பாருங்க அதனுடைய டைரக்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க மேலே பாருங்க. வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் காற்றானது வட இந்தியாவிலிருந்து வங்கக்கடலை நோக்கி வீசுகிறது. ஆமா, நம்ம கரெக்ட் பார்த்தோம். தமிழ்நாட்டின் வருடாந்திர மழையளவில் 35% இப்பருவத்தில் கிடைக்கிறது. தமிழ்நாட்டினுடைய வருடாந்திர மழையளவில் வந்து கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளா, கர்நாடகா, அப்புறம் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, இந்த மாதிரி நம்ம சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 ஸ்டேட் அதனுடைய மொத்த மழையளவுல 35% வந்து இந்த பருவத்தில் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. இது பின்னடையும் பருவக்காற்று, ரீட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் சரி. அப்போ 1 3 சரி. எங்க இருக்கு? டி 1 and 3 இஸ் கரெக்ட். பருத்தி வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளில் பொருந்தாதது எதுன்னு கொடுத்திருக்காங்க. எது வந்து பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. பருத்தி ஒரு நார்பயிர், பணப்பயிர். அதன் சாகுபடிக்கு கரிசல் மண், உறைபனி இல்லாத நிலை மற்றும் சூடான ஈரப்பதமான வானிலை தேவை. ஆரம்ப கட்டத்தில் ஈரப்பதமான வானிலை அதுக்கு வேணும். அறுவடை காலத்தில் வெப்பமான ஒரு வறண்ட காலநிலை வேணும். இது முக்கியமாக கோயம்புத்தூர் பீடபூமி, வைகை இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பயிரிடுறாங்க. இப்ப பாருங்க, நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? நீண்ட பனிப்பொழிவற்ற காலம் நம்ம பார்த்தோம். அதாவது அதனுடைய ஈரப்பதமான வானிலை வந்து நமக்கு வேணும். அதிக வெப்பம் அப்படின்றது கொடுக்கல, வெப்பமான மற்றும் என்ன கொடுத்துருக்காங்க? வறண்ட காலநிலைன்னு கொடுத்துருக்காங்க. அதிக வெப்பம் கொடுக்கல. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரிசல் மண்ணில் தான் அது வளரக்கூடியது. அப்போ வந்து என்னது? இதுதான் ஆன்சர். அதிக வெப்பம் அப்படின்றது தான் பொருந்தாதது. சி இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அல்ல 13 பேணத்தகுந்த மேம்பாட்டுக்கான இலக்குகளில் இலக்கு 13 எதனை குறிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எதனை குறிக்கிறது? இங்க பாருங்க, 13 கிளைமேட் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா பாவர்ட்டி. செகண்ட் என்னன்னா ஜீரோ ஹங்கர். சரிங்களா? முக்கியமானதெல்லாம் பார்த்துக்கணும். எஜுகேஷன் வந்து 4. ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி 5. வேற என்னது? கிளீன் வாட்டர் வந்து 6. பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் 16. இதெல்லாம் முக்கியமானது. இப்போ 13ன்றது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது 13.
அப்போ கிளைமேட் சேஞ்ச் சொல்றாங்க, காலநிலை மாற்றம். ஏ இஸ் த ஆன்சர். 174. கொல்லேறு ஏரி எந்த 2 ஆற்றிற்கு இடையே வந்து அமைந்துள்ளது அப்படின்னா, ஆந்திராவில் இருக்கு. ஆந்திராவில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய நன்னீர் ஏரிகளில் இது ஒன்று. ஆந்திராவில் இருக்கக்கூடிய கோதாவரி மற்றும் கிருஷ்ணா இந்த ஆற்றிற்கு இடையே அமைந்துள்ளது. சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரியற்ற இணை எதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியற்ற இணை, இப்போ பாங்கர் சமவெளி அப்படின்றது பெரும் மணல்கள் அப்படின்றது இருக்காது. அது ரொம்ப வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபைன் சாயிலாக இருக்கக்கூடியது, ஃபைன் இதுவாக இருக்கக்கூடியது. அப்போ இது வந்து தவறு. அதே மாதிரி பாங்கர் அப்படின்றது பழைய வண்டல் மண், பழைய வண்டல் மண் படிவுகளால் ஆனது. தராய் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது, அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதி. சரி, நமக்கு வந்து சதுப்பு நிலம்னு சொல்லுவோம்ல, தராய் சமவெளி அப்படின்னு. பாபர் சமவெளி அப்படின்றது இமயமலை ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனது. காதர் சமவெளி அப்படின்றது புதிய வண்டல்மண் சமவெளி. பழைய வண்டல்மண் சமவெளி, புதிய வண்டல்மண் சமவெளி, இது என்னன்றதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் போட்டுக்கோங்க. இப்போ இமேஜை நான் காட்டுறேன், கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ மலை இருக்கு, அதை ஒட்டி இருக்கக்கூடிய ரீஜன் வந்து பாபர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது தராய் சமவெளி, இங்க பாருங்க ஈரப்பதமானது. அடுத்து இந்த ஆறு போதுல, இந்த ஆறு ரிவர் போறதுல அதை ஒட்டி இருக்கக்கூடியது காதர், புதிய வண்டல்மண் சமவெளி. அதுக்கு அடுத்து கொஞ்சம் பழசா பின்னாடி போய்கிட்டே இருக்கிறது பாங்கர், பழைய வண்டல்மண் சமவெளி. இங்க பாருங்க மலை, அதை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பகுதி பாபர், அதுக்கடுத்து ஈரப்பதமானது தெராய், அதுக்கடுத்து பாருங்க அந்த நீர்நிலைக்கு ஒட்டி பக்கத்தில் இருக்கக்கூடியதா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த காதர் சமவெளி. அதுக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கக்கூடியது வந்து நமக்கு பாங்கர் சமவெளி. அதனால தான் பின்னாடி போறதுனால பழைய வண்டல்மண் படிவுகள்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க. ஸோ இன்னைக்கு கேள்வியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெல்ல முடியும் ஃபைல வந்து ஜிகே எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். ஒவ்வொரு தேர்வையும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணுங்க. டெஸ்ட் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த லாஸ்ட் 1 மந்த்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் டெஸ்ட் எழுதுவோம் அப்படின்ற இது யோசிக்கக்கூடாது. எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் அதிகமான ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் விடுபட்ட டாபிக் எடுத்து போய் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நிறைய விடுபட்ட டாப்பிக்கை ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டைமில் ரொம்ப ஹெசிடேட்டாக ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காதீங்க, நிதானமாக இருங்க. உங்களுக்கான அந்த ஒரு போஸ்டிங் அப்படின்றது நிச்சயம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதற்கு பக்குவமடைந்த ஒரு நிலையில் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து கொண்டு போங்க. டாப் சார்பாக மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி.